வாங்க, நேர்மைக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு ஒரு சூப்பரான கதை மூலமா பார்க்கலாம். ஒருவேளை நீங்க ஒரு புலி முன்னாடி மாட்டிக்கிட்டா நேர்மையா இருக்கிறது உங்களை காப்பாத்துமா? யோசிச்சு பாருங்க. நம்ம கதையோட ஹீரோயின் பேரு மாயா. ரொம்ப அன்பான பசு. அதனால ஊருக்கே அவள ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னாச்சு? மாயாவுக்கு மாலுன்னு ஒரு அழகான கன்றுக்குட்டி பிறந்துச்சு. அதுக்கு அம்மா அப்பால்னா உயிர். ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய புலி பாஞ்சு வந்தது. எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா பாவம் மாயா மாட்டிக்கிச்சு. அந்த புலிக்கு செம பசி. மாயாவை பார்த்ததும் ஆஹா, இன்னைக்கு செம சாப்பாடுன்னு நினைச்சது. மாயா கண்ண மூடினப்போ அவ குட்டி மாலோட முகம்தான் தெரிஞ்சது. உடனே ஒரு தைரியம் வந்துச்சு. அவ புலிய நேரா பார்த்து ஒரே ஒரு சின்ன உதவி கேட்டா. அவ குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு. புலி நம்பல. ஆனா மாயா, நான் சத்தியமா திரும்பி வருவேன்னு வாக்கு கொடுத்தா. மாயாவோட கண்ணுல இருந்த உண்மைய பார்த்து புலிக்கு ஒரே ஆச்சரியம். சரி, அவன் நேர்மையில சோதிச்சு பாப்போன்னு முடிவு பண்ணுச்சு. மாயா வீட்டுக்கு ஓடுனதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் திரும்பி போகாத, இங்கே ஒளிஞ்சிக்கோன்னு சொன்னாங்க. இப்ப மாயா என்ன பண்ணுவா? ஒளிஞ்சுக்கலாமா இல்ல கொடுத்த வாக்க காப்பாத்தணுமா? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆனா மாயா நினைச்சா, நானே வாக்கு மீறினா என் குழந்தைக்கு நேர்மையை எப்படி கத்துக் கொடுப்பேன்? மாலுவுக்கு டாட்டா சொல்லிட்டு கொடுத்த வாக்க காப்பாத்த ரொம்ப தைரியமா காட்டுக்கு திரும்பி போனான். காட்டுல சூரியன் மெதுவா மறைய ஆரம்பிச்சது. ஒரே அமைதி. புலி ஒரு பாறை மேல உட்கார்ந்து வழிய பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த பசு திரும்பி வருமா வராதான்னு. திடீர்னு ஒரு சத்தம். மரங்களுக்கு நடுவுல ஒரு உருவம். அது மாயாதான். அவ திரும்பி வந்துட்டா. நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன், இப்போ நான் தயார். நீங்க என்ன சாப்பிடலான்னு புலி முன்னாடி நின்னு சொன்னா. புலி தன்னோட வாழ்க்கையில இவ்ளோ நேர்மையான ஒருத்தரை பார்த்ததே இல்ல. மாயாவோட நேர்மையை பார்த்து புலியோட மனசே மாறிடுச்சு. அவளோட தைரியம் அதை ஆச்சரியப்பட வச்சுது. உன் குழந்தை மாலுக்கிட்ட திரும்பி போ, நீ இப்ப சுதந்திரம்னு புலி அவள போகச் சொல்லுச்சு. மாயா சந்தோஷமா ஓடி போய் மாலுவோட எப்பவும் பாதுகாப்பா இருந்தா. அப்போ இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது? நேர்மையா இருக்கிறது ஒரு பெரிய சூப்பர் பவர் மாதிரி. நேர்மைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க எந்த வாக்க காப்பாத்த போறீங்க?